Daily. Taste the Daily. அண்மை செய்தி. தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் கிராம ஊராட்சி செயலர்களையும் சேர்க்க கோரி 7வது நாளாக ஊராட்சி செயலாளர்கள் ஆட்சியர் அலுவலகம் அருகே மாபெரும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்கள். அருண் வணக்கம். தமிழகம் முழுவதும் ஊராட்சி செயலாளர்களாக பணியாற்றி வரக்கூடியவர்கள் தான் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 7வது நாளாக மாபெரும் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக அண்மையில் தமிழக அரசு ஊழியர்களுக்கும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற ஒரு ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு கடந்த 3ஆம் தேதி அறிவித்தது. திமுக ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்துவிட்டு ஆட்சிக்கு வந்து 4.25 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்தோ அல்லது அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் குறித்தோ எந்த விதமான அறிவிப்பையும் வெளியிடாமல் இருந்ததை கண்டிக்கும் விதமாக அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தும் வகையில் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்து வந்தனர். குறிப்பாக ஜனவரி மாதம் 21ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடத்தப் போவதெல்லாம் அறிவித்திருந்தனர். அரசு ஊழியர்களின் இந்த போராட்டத்தை ஒடுக்கும் வகையிலும் அவர்களது கவனத்தை திசை திருப்பும் நோக்கத்திலும் கடந்த 3ஆம் தேதி புதிய ஓய்வூதிய திட்டம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற அறிவிப்பை வெளியிட்டதில் ஒரு சில அரசு ஊழியர்கள் மட்டுமே மகிழ்ச்சி அடைந்த நிலையில் தமிழகம் முழுவதும் பல அரசு ஊழியர்கள் பல லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தனர். அதில் ஒரு பகுதிதான் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 7வது நாளாக தமிழக ஊராட்சி துறையின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழக ஊராட்சி கிராம செயலாளர்கள் தற்போது இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். 2018ஆம் ஆண்டு முதல் தமிழக அரசின் காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வரும் இந்த கிராம ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசு அண்மையில் அறிவித்த இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்காதது தங்களுக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது. பல்லாயிரக்கணக்கான கிராம ஊராட்சி செயலாளர்கள் அரசின் காலமுறை ஊதியம் பெற்று வரக்கூடிய நிலையில் தங்களை மட்டும் இந்த புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்காததை கண்டிக்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான இந்த கிராம ஊராட்சி செயலாளர்கள் தமிழக அரசுக்கு எதிரான ஒரு முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். நிறைவேற்று தங்களை, அதாவது கிராம ஊராட்சி செயலாளர்களாக பணியாற்றி வரும் தங்களையும் அரசின் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்த்து அரசாணை நிறைவேற்று என்ற ஒரு முழக்கத்தை எழுப்பி வருகின்றனர். கடந்த 6ஆம் தேதி சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள ஊராட்சி இயக்குநரகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திய பல்லாயிரக்கணக்கான கிராம ஊராட்சி செயலாளர்கள் அன்று கைது செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் சைதாப்பேட்டை, அதே போன்று ராஜாஜி சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என பல இடங்களில் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த கிராம ஊராட்சி செயலாளர்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய கிராம ஊராட்சி செயலாளர்கள் அனைவரது ஒற்றை கோரிக்கை என்பது தமிழக அரசின் அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தங்களை சேர்க்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று அவர்கள் எச்சரித்து உள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். வழங்கிடு